ஒரு படம்னு எடுத்துக்கிட்டா கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், டப்பிங்கு, மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாமே தனித்தனியா இருக்கும். ஆனா இது எல்லாமே ஒரே ஆளால பண்ண முடியுமான்னு கேட்டா அது தமிழ்நாட்டில் அது ஒருத்தரால மட்டும்தான் பண்ண முடியும். அது வேற யாரும் இல்ல, மாண்புமிகு திராவிட முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களால் மட்டுமே பண்ண முடியும். என்னையா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 13 நாளாகவே துப்புரவு பணியாளர்கள் கடுமையான வெயில் மழைன்னு பார்க்காம போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மாண்புமிகு சென்னை மேயர் பிரியா அவர்கள் அந்த போராட்டக்காரர்களை கூப்பிட்டு பேசினப்போ அந்த குழுவினர் ஏற்க மறுத்தாங்க. தாங்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றினால்தான் கலைந்து செல்ல முடியும், அதுவரை போராட்டம் தான் நடக்கும் என்று அவர்கள் கூறினார்கள். உடனே மு.க. ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை வைத்து அனைவரையும் கைது செய்தார்கள். கைது செஞ்சு 4 மணி நேரம் கூட ஆகல. உடனடியாக இந்த நாடக கம்பெனிக்காரங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்றாங்க. அது என்ன ஸ்கிரிப்ட் தெரியுமா? துப்புரவு பணியாளர்கள் தனியார் வசம் செல்லும் பொழுது இத்தனை அம்சங்கள் கிடைக்கும் அப்படின்னு திமுக ஐடி விங்க வச்சு ஒரு அறிக்கை விடுறாங்க. அதுல என்ன சொல்றாங்க? உங்களுக்கு பிஎஃப் கிடைக்கும், 12 நாட்கள் விடுப்பு கிடைக்கும், கல்யாணத்துக்கு காசு கிடைக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு நிதி உதவி கிடைக்கும், போனஸ் கிடைக்கும், அப்படி இப்படின்னு தனியாரிடம் ஒப்படைச்சது தான். அதை எக்காரணத்தை கொண்டு திரும்பி பெற மாட்டோம்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நாடக கம்பெனியில காசுக்கு வேலை பார்ப்பாங்கல்ல அந்த நடிகர்கள், அந்த நடிகர்களை கூப்பிட்டு துப்புரவு பணியாளர்கள் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு திராவிட முதல்வருக்கு ரொம்ப நன்றி, அவர் மட்டும் இல்லைன்னா எங்க குடும்பம் எல்லாம் என்ன ஆயிருக்கும், அவரை போல ஒரு நல்லவர் இல்லை, அவரை போல ஒரு வல்லவர் இல்லை, அவர் நல்ல உள்ளம் படைத்தவர், அந்த மாதிரி நல்ல உள்ளம் படைத்தவர் இவரை தவிர யாருமே இல்லை அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து நியூஸ் சேனல் முன்னாடி பயங்கரமான நடிப்பை ஒன்று விட்டுட்டு போயிருச்சு. இதோட முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா இல்லை. துப்புரவு பணியாளர்கள் அல்லாத, அதாவது துப்புரவு பணியாளர்களே இல்லை, அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு அவங்க ட்ரெஸ் அவங்களுக்கு மாட்டி வச்சு சமபந்தி விருந்து வேற வச்சிருக்காங்கப்பா. ஐயோ, நானும் எவ்வளவோ நாடகக்காரர்களை பார்த்துட்டேன். அவங்க கட்சியில இருக்கிற உலகநாயகன் கமல்ஹாசனை விட இவங்க பயங்கரமா படம் எடுக்கிறாங்கப்பா. சத்தியமா முடியல. நன்றி, வணக்கம்.